இந்த பரந்த உலகத்தில் உலகம் உருண்டையாக இருக்குது, உலகம் தட்டையாக இருக்குது, உலகம் நேர்கோடாக தான் இருக்குது அப்படின்னு பல தியரிஸ் பல விதத்தில் என்னதான் ப்ரூவ் செய்யப்பட்டிருந்தாலும் சில இடங்களில் சில விஷயங்கள் இன்னுமே ஆதாரங்களோட ப்ரூவ் செய்யப்படலை அப்படிங்கிறது தான் உண்மை. என்னதான் ஆதாரங்கள் இருந்தாலுமே கூட அதை போயிட்டு நம்ம எடுத்து பார்த்தோம்னா அந்த ஒரு இடத்துலையுமே கூட இவங்க கொடுத்த ஆதாரம் கூட இருக்காது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது கடலுக்குள்ள சில பல இடங்கள் இப்போ வரைக்குமே மறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறது பல பேரால் நம்பப்படுற ஒரு விஷயம். ஏன் நம்மளோட தமிழ் இலக்கியங்களில் கூட குமரி கண்டம் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு விஷயம் இப்போ வரைக்குமே மக்கள்னாலையும் சரி, தமிழ் மக்கள்னாலையும் சரி, உலகத்தில் இருக்கிற பிறர் மக்கள்னாலையுமே சரி நம்பப்படுது. ஆனால் கரெக்டான ஆதாரங்கள் இருக்கா அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா இல்லை. பட் குமரி கண்டம், குமரி நாடு அப்படின்னு பல விஷயங்கள் இதுவரைக்குமே தமிழ் இலக்கியங்களில் பேசிக்கிட்டு தான் இருக்காங்க. ஸோ அதே மாதிரி இதுவரைக்குமே நம்பப்பட்டு அதுக்கப்புறமா ஒரு பெரிய தியரியாக முடிஞ்சது தான் கான்டினென்டல் ட்ரிஃப்ட் அப்படின்னு சொல்லப்படுற விஷயம். ஸோ கான்டினென்டல் ட்ரிஃப்ட் அப்படின்னு வரும்போது இந்த ஒரு உலகம் ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடியே எல்லாமே ஒன்றா சேர்ந்து தான் இருந்திருக்கு. எல்லா நாடுகளுமே ஒன்றா சேர்ந்து தான் இருந்திருக்கு. அதுக்கப்புறமா பிரிக்கப்பட்டு தான் இந்த ஒரு நாடு பிரிஞ்சு இன்னொரு இடத்துல போயிட்டு ஒட்டியிருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு தியரியுமே கூட இருக்குது. அதுக்கு என்ன காரணம், அது எங்கே ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 1910களில் அதை சொன்னது ஒரு நபர். பட் அதுக்கெல்லாம் முன்னாடி விக்டோரியா காலகட்டங்கள் இருக்குது தெரியுமா, 1800 காலகட்டங்கள் இருக்குது தெரியுமா, அப்போ தான் இந்த பிரச்சனையே ஆரம்பிக்குது. ஸோ அந்த ஒரு பிரச்சனை என்ன, அதுக்கப்புறமா கண்டுபிடிக்கப்பட்ட விஷயங்கள் என்ன. ஸோ எஸ், இதுக்கெல்லாம் முன்னாடியுமே நம்மளோட குமரி கண்டம் மாதிரியே இன்னொரு இடம் இருந்திருக்கு. எஸ், லுமேரியா அப்படின்னு சொல்லப்பட்ட ஒரு காண்டினென்ட் இருந்திருக்கு. அந்த ஒரு லுமேரியா காண்டினென்ட் அப்படின்னு சொல்லப்படுறது தண்ணீரில் முழுகப்பட்டிருக்கு, அதாவது கடலில் முழுகப்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயமே கூட ப்ரூவ் செய்யப்பட்டு அதுக்கப்புறமா இல்லை இப்படி ஒரு விஷயம் கிடையாது அப்படிங்கிறத ஒத்துக்கிட்டு அதுக்கப்புறமா தான் இந்த ஒரு விஷயமே கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. ஸோ அது எப்படி நடந்துச்சு, எங்கே ஆரம்பிச்சிச்சு, எங்கே முடிஞ்சிச்சு அப்படின்னு இன்னைக்கு கொஞ்சம் நம்ம அறிவியல் ரீதியாக பேச போகிறோம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அதையுமே தாண்டி இந்த ஒரு கதையில் பேய் இருக்கா, அப்படி இல்லைன்னா சைக்கோ கில்லர்ஸ் இருக்காங்களா, த்ரில்லர்ஸ் இருக்காங்களா அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா அது எல்லாத்தையுமே தாண்டி ஒரு மறைக்கப்பட்ட மர்மம் இருக்குது. அந்த ஒரு மறைக்கப்பட்ட மர்மம் என்ன அப்படிங்கிறத கூர்ந்து கவனிங்க. ஸோ இந்த ஒரு கதை எப்படி நம்மளோட இலங்கை மக்களுக்கும் கனெக்ட் ஆகுது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, சவுத் இந்தியா அப்படின்னு சொல்லப்படுற எல்லாருக்குமே தெரிஞ்ச நம்மளோட தமிழ்நாடுலாம் இருக்கிற பகுதி இருக்குது தெரியுமா, அந்த ஒரு இடத்துக்கும் நம்மளோட இலங்கைக்கும் வெகு தூரம்லாம் கிடையாது, ஒரு சின்ன தூரம் தான். அது ரெண்டுமே கனெக்ட் ஆகிற ஒரு போர்ஷன் இருந்திருக்கு அப்படிங்கிறது தான் இந்த ஒரு ட்ரிஃப்ட் மூலியமாக, இந்த ஒரு தியரி மூலியமாக நம்பப்படுற ஒரு விஷயம். என்ன மாதிரியான ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நம்மளோட இலங்கைக்கு கீழே மடகாஸ்கர் பகுதியில் இருந்து ஆக்சுவலாக ஒரு கிராமம் இருந்திருக்கு, ஒரு காண்டினென்ட் இருந்திருக்கு. இதுக்கு முன்னாடி ஒரு நாடே இருந்திருக்கு. அது இப்போ தண்ணீரில் மூழ்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லப்படுறதா இந்த ஒரு தியரியோட கதை. ஸோ எப்போ ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா விக்டோரியா காலகட்டங்கள், அதாவது 1800களில் தான் ஆரம்பிக்குது. பிலிப் ஸ்காட்லர் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு பிரிட்டிஷ் ஆர்கியாலஜிஸ்ட் தான் இந்த ஒரு கதைக்குள்ளே வர்றாரு. ஸோ அவர் வந்ததுக்கப்புறமா என்ன நடக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இவர் இந்தியன் ஓஷியனில், அதாவது நம்மளோட ஆசியாவில் இருக்கிற நிறைய இடங்களில் போயிட்டு பாலூட்டிகளை பற்றி ஒரு ரிசர்ச் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அப்படி ரிசர்ச் பண்ணும்போது அவர் ஸ்பெஷலாக ஒரு பாலூட்டியை பற்றி ரிசர்ச் பண்ணாருன்னா எந்த பாலூட்டி அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா லெமோர் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு குரங்கு வகைகளை பற்றி ஒரு பெரிய ரிசர்ச் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஸோ அந்த ஒரு குரங்கு வகைகளை பற்றி ரிசர்ச் பண்ணும்போது அவர் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு விஷயம்தான், சவுத் ஆப்பிரிக்காவில் கிட்டத்தட்ட 20 வகையான லெமோர் உயிரினங்கள் இருக்குது. சரி, ஓகே. சவுத் ஆப்பிரிக்காவுக்கே பக்கத்து நாடான மெடகாஸ்கரில், ஒரு சின்ன தீவான மெடகாஸ்கரில் கிட்டத்தட்ட 18 வகைகளான லெமோர்ஸ் இருக்குது. சரி, அது வரைக்குமே ஓகே. அப்படியே வந்தீங்கன்னா தென்னிந்தியாவில் அதாவது சவுத் இந்தியாவில் கிட்டத்தட்ட 3 வகைகளான லெமோர் உயிரினங்கள் இருக்குது அப்படிங்கிறதையும் கண்டுபிடிக்கிறாரு. ஸோ ஆக்சுவலாக சவுத் ஆப்பிரிக்காவிலேருந்து இங்கே இருக்கிற சவுத் இந்தியா வரைக்குமே, தென்னிந்தியா வரைக்குமே ஒரு பெரிய கேப் இருக்குது, கடல். சரியா? ஸோ கடல் இருக்குது. அப்படி இருக்கும்போது எப்படி அந்த ஒரு லெமோர் பாலூட்டிகள், குரங்கு வகைகள், ஸோ அதுகள் எப்படி அந்த ஒரு ஊரில் இருந்து இந்த ஒரு ஊருக்கு வந்திருக்கும் அப்படிங்கிறது ஒரு பெரிய குழப்பம் அடைகிற விஷயமா தான் இருந்திருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது தான் பிலிப் ஸ்காட்லர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இதுக்கு முன்னாடி மெடகாஸ்கர் சவுத் ஆப்பிரிக்காவுக்கு கீழே இலங்கைக்கும் நம்மளோட இந்தியாவுக்கும் கனெக்ட் ஆகுற மாதிரி ஒரு காண்டினென்ட் இருந்திருக்கு. அது இவர் தான் கண்டுபிடிக்கிறாரு. ஏன்னா லெமோர் சம்மந்தப்பட்ட ஒரு ரிசர்ச் தேடி கண்டுபிடிக்கிறாரு. அதனால் இந்த ஒரு தீவுக்கு என்ன பேர் வைக்கிறாரு அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா லுமேரியா அப்படின்னு வைக்கிறாரு.
இந்த ஒரு லமோரோட ஈக்குவலாக போகிற ஒரு கண்ட்ரி அப்படிங்கிறதுனால லுமேரியா அப்படின்னு வைக்கிறாரு. பட் ஆக்சுவலாக இந்த ஒரு இடம் இருந்துச்சா இல்லையா அப்படிங்கிறதுக்கான சரியான ஆதாரங்கள் கிடைக்கல. ஏன்னா 1800களில் தான் இந்த ஒரு விஷயத்தை இவர் தேட ஆரம்பிக்கிறாரு. ஸோ இந்த ஒரு இடம் எங்கேருந்து கனெக்ட் ஆகுது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, சவுத் ஆஃப்ரிக்கா மடகாஸ்கரில் இருந்து இலங்கை இந்தியா வரைக்குமே ஒரு சின்ன தீவாக தான் இந்த ஒரு இடம் காணப்பட்டிருக்கு. ஸோ இதோட கதையை தான் நம்ம இன்னைக்கு கம்ப்ளீட்டாக பார்க்க போகிறோம். இவர் இந்த ஒரு ரிசர்ச்லாம் பண்ணி முடிஞ்சதுக்கப்புறமா 1864களில் மெமல்ஸ் ஆஃப் மடகாஸ்கர் அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்டிக்கலில் இந்த ஒரு விஷயத்தை கம்ப்ளீட்டாக ரிலீஸ் பண்ணுறாரு. அதுக்கப்புறமா இந்த ஒரு இடம் வந்து பல இடங்களில் பல பிரபலங்களாக பேசப்படுது. நிறைய பேர் இந்த ஒரு விஷயத்தை வச்சு புக்கும் எழுதியிருக்காங்க. அதை பற்றி நம்ம கம்ப்ளீட்டாக பேசலாம். ஸோ நம்ம எல்லாருமே பேசுகிற குமரி கண்டம் அப்படின்னு சொல்லப்படுற இடமுமே கூட இந்த இடம் தான் அப்படிங்கிற மாதிரியும் பல பேச்சுவார்த்தைகள் இருக்குது. அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. ஏன்னா சில பல தமிழ் இலக்கியங்களில் இந்த ஒரு இடத்த அந்த ஒரு இடத்துக்கு ஈக்குவலாக எழுதியிருக்காங்க. அது என்ன அப்படிங்கிறதையும் நம்ம தொடர்ந்து பேச போகிறோம். ஸோ ஸ்ரீலங்காவுக்குமே கூட இலங்கைக்குமே கூட இந்த ஒரு இடம் கனெக்ட் ஆகி இருக்கிறதுனால இந்த ஒரு இடத்துல இருந்து இன்னும் பாலூட்டிகள் மிருகங்கள் நம்மளோட இலங்கையிலையுமே கூட கனெக்டடாக இருக்குமா அப்படிங்கிறது தான் நம்மளோட கேள்விக்குறையாக இருக்குது. ஸோ அதை தான் நம்ம தொடர்ந்து பேசலாம். ஸோ இந்த ஒரு இடத்த தேடுறதுக்காக அதுக்கப்புறமா பண்ண சில பல ஆய்வுகள் இருக்குது. சரியா, அந்த ஆய்வுகள் மூலியமாக ஒரு இடம் இல்லை ஒரு உலகத்தில் இருக்கிற ஒரு இடம் இருந்துச்சுன்னா அதை தேடி கண்டுபிடிச்சிடலாம். கடலுக்குள்ளேயே இருந்தாலும் தேடி கண்டுபிடிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி சில பல ஆய்வுகள் இருக்குது. அந்த ஆய்வுகள் எல்லாமே இந்த ஒரு இடத்துக்கும் செய்யப்பட்டது. அதில் முக்கியமான ஒன்று தான் ஓஷியன்கிராஃபிக் டேட்டா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, கடல்சார் ஆய்வுகள் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுலேயுமே கூட இந்த ஒரு விஷயத்தை பற்றி தேடி பார்த்துருந்துருக்காங்க. பட் எந்தவித ஆதாரங்களும் கிடைக்கல. அதுக்கப்புறமா சேட்டலைட் டேட்டாலாம் ட்ரை பண்ண பார்த்தாங்க. அதுலேயுமே கூட எந்த ஒரு ஆதாரங்களுமே இந்த ஒரு இடத்த பற்றி கிடைக்கல. அப்புறமா ரோட் ஃபார்மேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, இது எல்லாமே சிமுலேட் செய்யப்பட்டு அதுக்கப்புறமா ஒரு இடத்துல போயிட்டு நிற்கிறத வந்து ஒரு காலகட்டங்கள்ல இருந்தே தேடி பார்த்துக்கிட்டே வந்திருப்பாங்க. அந்த ஒரு காலகட்டங்கள்ல இருந்தே தேடி பார்த்த சில பல டேட்டாஸை கூட எடுத்து பார்க்குறாங்க. அதுலேயுமே கூட எந்த விதமான ஆதாரங்களும் சிக்கல. அதுக்கப்புறமா முக்கியமாக எடுக்கப்பட்ட ஒரு விஷயம் தான் ஃபாசில்ஸ் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு விஷயம். ஃபாசில்ஸ் அப்படின்னு சொல்றது வந்து இதுக்கு முன்னாடி வாழ்ந்த உயிரினங்களோட எலும்பு கூடுகள் அப்படி இல்லைன்னா அதோட சின்ன சின்ன ஆதாரங்கள் இருக்கும் தெரியுமா, அந்த மாதிரியான ஃபாசில்ஸ் அதாவது எலும்பு கூடுகளை வச்சு தேடி பார்த்துருக்காங்க. அதுவும் இதுவும் ஒரே இடத்துல இருக்குதா, அப்படி இருந்துச்சுன்னா அது எப்படி இந்த ஒரு இடத்துக்கு போயிருக்கும் அப்படிங்கிறதையும் தேடி பார்த்துருந்துருக்காங்க. அதுக்கப்புறம் போலார் மேக்னெட்டிக் டேட்டா வரைக்குமே எடுத்து பார்த்துருந்துருக்காங்க. அதாவது எந்தெந்த இடத்துல ஈர்ப்பு திசைகள் அதிகமாக இருக்குது, இந்த ஒரு ஈர்ப்பு திசை இந்த ஒரு ஈர்ப்பு திசையும் வந்து ஒரே மாதிரி இருக்குதா, இதுக்கான பவரும் ஒரே மாதிரி இருக்குதா அப்படிங்கிறதையும் தேடி பார்த்துருந்துருக்காங்க. ஒரு இடத்துலையும் இன்னொரு இடத்துலையும் ஒரே விதமான ஈர்ப்பு திசை இருக்குதா அப்படிங்கிறதையும் எடுத்து பார்த்துருந்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி பல ஆய்வுகளுக்கு பிறகு கன்ஃபார்ம் செய்யப்பட்டது தான் அந்த ஒரு இடத்துல பெருசாக ஆதாரங்கள் கிடைக்கல, அப்படி ஒரு இடம் இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து கிடைக்கல. ஆனால் அதுக்கப்புறமா சில பல நிகழ்வுகள் நடந்துச்சு. என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஸோ 1800களில் இது எல்லாம் ஆதாரங்களாக கொண்டு வந்து சேர்க்குற அளவுக்கு பெருசாக டெக்கும் இருக்கல இல்லையா. ஆனால் இப்போ இருக்கிற டெக்கில் வந்து ஓரளவுக்கு ஆதாரங்கள் கொண்டு வரக்கூடிய மாதிரியான டெக்னாலஜிஸ் எல்லாம் இருக்குது. பட் 1800களில் வந்து அது இருக்கலை. ஸோ அப்படி இருக்கும்போது பிலிப்ஸ் ஸ்காட்லர் வந்து இந்த ஒரு விஷயத்தை ஜேர்னலிசமாக வெளியே அனுப்புனதுக்கப்புறம் ஒரு ஆர்டிக்கலில் போட்டதுக்கப்புறமா வந்து 5 வருஷங்கள் கழித்து இன்னொரு நபர் இந்த ஒரு விஷயத்தை வச்சு ஒரு புக் எழுதுறாரு. ஏர்ன்ஸ்ட் ஹேக்கல் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு ரைட்டர் வந்து ஹிஸ்ட்ரி ஆஃப் கிரியேஷன்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு புக்கில் இந்த ஒரு இடத்த மென்ஷன் பண்ணி எழுதியிருக்காரு. லுமேரியா அப்படின்னு சொல்லப்படுற இடத்த மென்ஷன் பண்ணி எழுதியிருக்காரு. இந்த ஒரு இடத்துல இருந்து இந்த மாதிரியான பாலூட்டிகள் இந்த ஒரு இடத்துக்கு போயிருந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம். அதுக்கப்புறமா இன்னொரு புக் எழுதப்பட்டிருக்கு. அந்த ஒரு புக்கில் வந்து கிட்டத்தட்ட 12 விதமான மனிதர்களுமே கூட இந்த ஒரு இடத்துல வாழ்ந்திருக்காங்க. அவங்க தான் இப்போ உலகம் ஃபுல்லாக பரவிக்கிட்டு இருக்காங்க. அவங்களோட அடுத்தடுத்து வர்ற சங்கதி தான் இப்போ எல்லா இடத்துலையுமே உலகத்தில் இருக்குது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் கூட இந்த ஒரு புக்கில் ஆதாரங்களோடு அவர் கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தியரி கொடுத்துருந்துருக்கிறாரு. அதுக்கப்புறமா நடந்தது என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 1888களில் ஹெச்பி பிளட்ஸ்கி அப்படின்னு சொல்லப்படுற ஒரு ரைட்டர் வந்து ஒரு புக்கில் எழுந்திருந்த ஒரு விஷயம் தான் கிட்டத்தட்ட 7 விதமான மனித உயிரினங்கள் வந்து இந்த ஒரு இடத்துல வாழ்ந்திருக்கலாம். அவங்களுமே இப்போ வந்து எல்லா இடத்துலையுமே பரவி இருக்காங்க. அதுக்கு காரணம் இந்த ஒரு இடம் வந்து இப்போ தண்ணிக்குள்ளே மூழ்கி இருக்கு இல்லையா. ஸோ இந்த ஒரு இடத்துல இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. பட் உலகத்தில் பல இடங்களில் இந்த ஒரு இடத்துல வாழ்ந்த மக்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தியரியை இவங்களுமே கூட ரிலீஸ் பண்ணுறாங்க, ஒரு ரஷ்யன் ஃபிலாசபர். அப்புறம் 1904களில் ரொம்பவுமே பழக்கப்பட்ட ஒரு ரைட்டரான வில்லியம் ஸ்காட் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு நபர் வந்து இந்த ஒரு இடத்தோட சீக்ரெட்ஸ் ஆஃப் லுமேரியா அப்படின்னு சொல்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை இன்னொரு புக்கில் எழுத ஆரம்பிக்கிறாரு. இதனால் இந்த ஒரு லுமேரியா அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் யூரோப்லையுமே சரி இந்தியன் ஓஷியன்லையுமே சரி பல இடங்களில் பல விதங்களில் பரவ ஆரம்பிக்குது. அப்படி இருக்கும்போது 1903களில் பரிதிமால் தலைவர் அப்படின்னு சொல்லப்பட்ட ஒரு நபர் வந்து
தமிழ் மொழியின் வரலாறு அப்படின்னு சொல்லப்பட்ட ஒரு நூலில் என்ன எழுதியிருக்காரு அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இந்த ஒரு இடத்த லுமேரியா அப்படின்னு சொல்லப்படுற இடத்த குமரி நாடு அப்படின்னு மென்ஷன் பண்ணி எழுதியிருக்காரு. ஸோ எஸ், இதுதான் நான் சொல்லியிருந்தேன் முன்னாடியே. குமரி கண்டமும் இந்த ஒரு இடத்தையுமே வந்து கம்பேராக பேசுறதுக்கு காரணம், இந்த ஒரு இடத்தையுமே கூட குமரி நாடு அப்படின்னு இன்னொரு தமிழ் நூல்களில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கிற ஒரு காரணத்தினால தான். அப்புறம் 1920களில் வந்து கந்தையா பிள்ளை அப்படின்னு சொல்லப்படுற ஒரு ரைட்டர் வந்து நமது நாடு அப்படின்னு சொல்லப்படுற ஒரு நூலில் இந்த ஒரு இடத்தை எப்படி மென்ஷன் பண்ணுறாரு அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நாவலத்தீவு அப்படின்னு சொல்லி லுமேரியாவை மென்ஷன் பண்ணியிருக்கிறாரு. ஸோ நாவலத்தீவு அப்படின்னு சொல்லப்படுற இந்த ஒரு இடத்தையுமே கூட பல இடங்களில் பல நூல்களில் மென்ஷன் பண்ணி கொடுத்துருந்துருக்குறாங்க. ஸோ லுமேரியா, நாவலத்தீவு, குமரி நாடு அப்படின்னு பல விதங்களில் இந்த ஒரு இடம் மென்ஷன் செய்யப்பட்டிருக்கு. இந்தியா, மெடகாஸ்கர், சவுத் ஆஃப்ரிக்கா அப்படின்னு வரும்போது ஸோ இந்த ஒரு விஷயம் வந்து யூரோப்பாவாக இருக்கலாம், ரஷ்யன் கவர்மெண்ட்டுக்காக இருக்கலாம், அப்புறமா வந்து இந்தியன் ஓஷியனில் இருக்கிறனால ஆசிய கவர்மெண்ட்டுக்காக இருக்கலாம், எல்லா இடத்துலையுமே ரொம்பவுமே ட்ரெண்டிங்காக பரவ ஆரம்பிக்குது 1900களிலேயே. அப்புறம் 1941களில் வந்து அப்பாதுரை அப்படின்னு சொல்லப்படுற ஒரு ரைட்டர் குமரி கண்டம் அப்படி இல்லைன்னா கடல் கொண்ட நாடு அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணி பல டீட்டெயில்ஸோட தியரிஸ் வந்து அவரோட நூல்களில் ரிலீஸ் பண்ணியிருந்துருக்கிறாரு. ஸோ தமிழ்லையுமே கூட பல இடங்கள்ல இந்த ஒரு விஷயம் ரொம்ப பிரபலமாக பரவ ஆரம்பிக்குது இந்த ஒரு காரணத்தினால. அப்புறம் 1950களில் 1960களில் வந்து லுமேரியாவுக்கு வரைபடங்கள் வர ஆரம்பிக்குது. லுமேரியா அப்படி இல்லைன்னா குமரி நாடு அப்படின்னு சொல்லப்படுற இடத்துக்கு வரைபடங்கள் ஆரம்பிக்குது. பட் இதுக்கு எல்லாத்துக்குமே முன்னாடி இந்த ஒரு இடமே இல்லை, இது வந்து வேறொரு விதத்தினால தான் இந்த ஒரு லுமார் அப்படி இல்லைன்னா லமோர் அப்படின்னு சொல்லப்படுற உயிரினம் இன்னொரு நாடுக்கு போயிருக்கும் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணுற மாதிரி ஒருத்தர் புக் எழுதி இருந்திருக்கிறாரு 1912களில். ஸோ அவர் சொன்ன தியரி என்ன அப்படிங்கிறதையும் தாண்டி அவர் சொன்ன அந்த ஒரு தியரிக்கு பல ஆதாரங்களையும் கொண்டு வந்திருக்கிறாரு. அந்த ஆதாரங்கள் தான் இன்னும் மக்கள் மத்தியில் இன்னும் போயிட்டு பதிக்கிறதுக்கு காரணமாக இருந்திருக்கு. இவரோட பேர் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஆல்ஃப்ரெட் கெகன்ரோ அப்படின்னு சொல்லப்படுற மாதிரியான பேரில் தான் இவர் வந்து ஆக்சுவலாக உள்ளே வராரு ஒரு ரைட்டராக. ஸோ உள்ளே வந்ததுக்கு அப்புறமா இவர் எழுதின ஒரு விஷயம் தான், இது எதுவுமே ஒரு கான்டினென்ட்னாலேயோ மறைக்கப்பட்ட ஒரு நாடுனாலேயோ நடக்கலை, இந்த ஒரு இடம் இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த சொல்லிட்டு இவர் சொன்ன ஒரு விஷயம்தான் இது ஒரு கான்டினென்டல் ட்ரிஃப்ட் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த சொல்கிறாரு. கான்டினென்டல் ட்ரிஃப்ட் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இதுக்கு முன்னாடி பல நாடுகள் வந்து ஒன்றா சேர்ந்து தான் இருந்திருக்கு. சில பல நாடுகள் பிரிஞ்சிருந்தாலும் பல நாடுகள் ஒன்றா சேர்ந்து தான் இருந்திருக்கு. ஸோ அந்த ஒரு நாடுகள் வந்து இப்போ இருக்கிற கடல் மூலியமாக பிரிக்கப்பட்டிருக்கலாம், கொஞ்சமாக மூவ் ஆகி வெளியே போயிருந்திருக்கலாம். போனதுக்கு அப்புறமா அந்த ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போயிட்டு அந்த ஒரு நாடு இடித்து இன்னொரு நாடோட ஒரு நாடாக மாறி இருந்திருக்கலாம். அதுக்கப்புறம் தான் இந்த பிரிட்டிஷ்லாம் வந்து அந்தந்த நாடுகளை கண்டுபிடிக்கிறது அது எல்லாமே நடந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த இவர் ப்ரூவோட, அதாவது இவர் வந்து ஒரு ஆதாரங்களோட கொண்டு வந்து சேர்க்கிறாரு. அந்த ஆதாரங்களையும் நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக எப்படி இந்த ஒரு நாடுகள் பிரிக்கப்பட்டு போயிட்டு இந்த ஒரு இடத்துல சேரப்பட்டுச்சு அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, கடலில் தான் இந்த நாடுகள் எல்லாமே இருக்குது. ஸோ அந்த கடல் அப்படின்ற இடம் வந்து எல்லா நாட்டையுமே தனித்தனியாக பிரித்து கொண்டு போயிருச்சு அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த சொல்கிறாரு. மடகாஸ்கர், சவுத் இந்தியா, அப்புறம் வந்து சவுத் ஆஃப்ரிக்கா, அப்புறம் வந்து ஸ்ரீலங்கா, இது எல்லாமே ஒரே இடத்துல இருந்திருக்கலாம், இப்போ பிரிஞ்சு போயிருக்கு. அதுக்கு ஆதாரங்கள் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆதாரம் வந்து ஆக்சுவலாக இப்போ நீங்கள் மேப்பை எடுத்து அந்த மேப்பில் இருக்கிற எல்லா நாடுகளையும் வந்து ஒன்றாக இணைச்சு பார்த்தீங்கன்னா, இப்போ உதாரணத்துக்கு சவுத் ஆஃப்ரிக்கா, மடகாஸ்கர், சவுத் இந்தியா, அதுக்கப்புறமா வந்து நம்மளோட இலங்கை வரைக்குமே எடுத்து ஒன்றா ஒட்டி வச்சு பார்த்தீங்கன்னா அது எல்லாமே ஒரு பசில் மாதிரி அப்படியே டக்குன்னு ஒன்று சேர்ந்துடும். இது எல்லாமே வந்து ஒரே நாடாக தெரியும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த சொல்கிறாரு. அதுக்கப்புறமா ரெண்டாவது ஆதாரமாக இருந்தது என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஃபாசில்ஸ். நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, இந்த இறந்து போன உயிர்களோட எலும்புக்கூடுகள் அப்படின்னா அது வாழ்ந்ததுக்கான ஆதாரங்கள் இருக்கு இல்லையா, அந்த மாதிரியான ஒரு விஷயம். ஸோ அப்படி இருக்கும்போது சவுத் ஆஃப்ரிக்காலையும் இன்னொரு இடத்துல வந்து சவுத் அமெரிக்காலையும் வந்து ஃபாசில்ஸ் ஒரே உயிரினத்தோட ஃபாசில்ஸ் வந்து 2 இடத்துலையுமே கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. அந்த ஒரு உயிரினம் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா மெசோசொரஸ் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு டைனோசர். ஓகேவா, அந்த ஒரு டைனோசரஸோட பேர் மெசோசரஸ் அப்படிங்கிறதுனால இது ஒரு கடல்வாழ் உயிரினம் அப்படிங்கிற மாதிரி பல ஆதாரங்கள் இருந்திருக்கு. பட் கடல்வாழ் உயிரினமா அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா அதுதான் கிடையாது. இது ஒரு நன்னீர் வாழ் உயிரினம் அப்படின்னு தான் பல ஆதாரங்கள் கிடைச்சிருக்கு. நன்னீர் வாழ் உயிரினம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃப்ரெஷ் வாட்டர், இது வந்து நல்ல தண்ணியில் மட்டும்தான் அடிக்கடி போயிட்டு வருமே தவிர கடலில் வாழாது. கடல் வந்து ஃப்ரெஷ் வாட்டரே கிடையாது அப்போலேருந்து இப்போ வரைக்குமே. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த ஒரு உயிரினம் எப்படி சவுத் ஆஃப்ரிக்காவிலேருந்து இன்னொரு நாட்டுக்கு கனெக்டடாக இருந்திருக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி பல கேள்விகளை இவர் முன்னெடுத்து வைக்கிறாரு. ஸோ மெசோசரஸ் மாதிரியே இன்னொரு டைனோசர் உயிரினம் கூட இந்த மாதிரி ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துல ஃபாசில் கிடைக்கப்பட்டிருக்கு.
இந்த ஒரு இடத்துலையுமே அதோட எலும்புக்கூடுகள் இருந்திருக்கு, இன்னொரு இடத்துலையுமே கூட அதோட எலும்புக்கூடுகள் இருந்திருக்கு. ஸோ 2 இடத்துலையுமே இது வாழ்ந்து இருந்திருக்கலாம். அதுக்கப்புறமா இந்த ஒரு கிளாஷுக்கு அப்புறம் இந்த ஒரு இடம் வந்து பிரிஞ்சு போனனால 2 இடத்துலையுமே இதோட எலும்புக்கூடுகள் கிடைக்குது அப்படிங்கிற மாதிரியான 2வது ஆதாரங்களை எடுத்து வைக்கிறாரு. அதுக்கப்புறம் 3வது ஆதாரமா இருக்கிறது ஜியாலஜிக்கல் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு விஷயம். ஆக்சுவலாக மலைகள் எல்லாம் வந்து இப்போ எப்படி தோற்றம் பெற்றிருக்கு அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஒரு நாடு இன்னொரு நாட்டுக்கு போயிட்டு கிராஷ் ஆகும்போது, இப்போது இந்த ஸ்ரீலங்கா, சவுத் ஆஃப்ரிக்கா, இந்தியா எல்லாமே வந்து ஒன்றா தானே இருந்திருக்கு. பட் அமெரிக்காலாம் வந்து வேறையாக இருந்திருக்கும், சரியா? அப்படி இருக்கும்போது இந்த ஒரு இடம் பிரிஞ்சு போகும்போது இந்தியா போயிட்டு ஒரு இடத்துல இடிச்சிருக்கலாம், சரியா? இடித்ததுக்கு அப்புறமா தான் ஹிமாலயாஸே உருவாகிருக்கலாம். அந்த ஒரு ஹிமாலயாஸ் மேலே வரைக்குமே உருவாகி இருக்குன்னா அந்த ஒரு அதிர்வு இருக்கு இல்லையா, இடிச்ச அதிர்வு இருக்கு இல்லையா, அதுதான் ஒரு மலை பகுதியாக கிரியேட் ஆகிருக்கு அப்படிங்கிற மாதிரியான பல ஆதாரங்களை இவர் கொண்டு வந்து வைக்கிறாரு. இதுதான் 3வது ஆதாரமாக இவரோட கையில் இருந்தது. அப்புறமா இருக்கிறது போலியோமெட்ரிக் டேட்டா அப்படின்னு சொல்லப்படுற ஒரு விஷயம். ஆக்சுவலாக ஒவ்வொரு இடத்துலையுமே வெதர் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம். உதாரணத்துக்கு சவுத் ஆஃப்ரிக்கா அப்படி இல்லைன்னா ஆஃப்ரிக்கா அப்படின்னு சொல்லப்படுறது ஒரு ட்ரோபிக்கல் கண்ட்ரி, ரொம்பவுமே சூரியன் ரொம்பவுமே ஆட்சி அமைக்கிற ஒரு கண்ட்ரி அப்படின்னே சொல்லலாம். அதிகமாகவே வெப்பநிலை தான் அங்கே காணப்படும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் இருக்குது. பட் சில இடங்களில், அதாவது சவுத் ஆஃப்ரிக்கா அண்ட் ஆஃப்ரிக்காவில் இருக்கிற சில இடங்களில் வந்து பனிமலைகள் காணப்படுது. இது வந்து சவுத் போலில் இருந்து அப்படியே கடல் மூலியமாக வந்து இந்த ஒரு இடத்தோட இணையும் போது ஏற்பட்ட ஒரு மலையாக இருக்கலாம். அதனால தான் சில பல இடங்களில் மட்டும் பனிமலைகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம். ஒரு ட்ரோபிக்கல் கண்ட்ரியில் எப்படி பனிமலைகள் இருக்க முடியும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வி எடுத்து வைக்கிறாரு. சரி, ஓகே, இந்த மாதிரி என்னதான் 4 ஆதாரங்களை கொண்டு வந்து வச்சாலும் இது எப்படி நடந்திருக்கும் அப்படின்றத மக்கள் கேட்க ஆரம்பிக்கிறாங்க, கவர்மெண்ட் கேட்க ஆரம்பிக்குது. கேட்கும்போது அவர் கையில் எந்த ஒரு பதிலுமே இல்லை. இது நடந்ததுக்கான ஆதாரம் என்ன, நடந்திருக்கு அப்படிங்கிறத நீங்கள் எப்படி ப்ரூவ் பண்ணுறீங்க அப்படிங்கிற ஒரு விஷயம். அப்படி இருக்கும்போது எந்தவித ஆதாரங்களும் இல்லை. ஆனால் அவர் சொன்ன ஒரு விஷயம் தான், கண்டிப்பாக இதுதான் நடந்திருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம். பட் 1800களில் இந்த ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சி கொடுக்கறதுக்கான கரெக்டான டெக்னாலஜி இல்லைனாலும் இப்போ 2025 ஏஐ வரைக்கும் வந்துருச்சு. ஸோ ஏஐ வரைக்கும் வந்திருக்கிற இந்த ஒரு நிலையில் வந்து இது எல்லாத்துக்குமே ஆதாரங்கள் இருக்குது அப்படிங்கிறது தான் ஆக்சுவலான உண்மை. ஸோ இதுக்கு உதாரணத்துக்கு ஆதாரணமாக இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நம்மளோட உலகத்தை எடுத்து பார்த்துக்கிட்டோம்னா ஃபஸ்ட்டு உள்ளேயே இருக்கிறது கோர், கரு, சரியா? அதுக்கப்புறமா இருக்கிறது மேண்டல் அப்படின்னு சொல்லப்படுறது மிதக்கக்கூடிய ஒரு இடம் தான். ஸோ அதனால் வந்து அதை ஒரு விஷயமா வச்சுருக்காங்க. அதுக்கும் மேலே தான் ஓடு இருக்குது, சரியா? நம்மளோட உலகத்தோட ஓடு இருக்குது. ஆக்சுவலாக ஓடு அப்படின்னு சொல்லப்படுறது தான் மரங்கள், நாடுகள், தீவுகள் எல்லாத்துலேயுமே சார்ந்திருக்கு அப்படிங்கிறது தான் ஒரு விஷயம், சரியா? ஸோ அப்படி இருக்கும்போது இப்படி பல விதத்தில் பிரிஞ்சிருக்கிற இந்த ஒரு உலகத்துக்குள்ள மரியானா ட்ரெஞ்ச் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு இடம் இருக்குது. அந்த ஒரு இடத்துல தான் கடலோட ஆக கீழ்ப்பகுதியான, அதாவது ஆழமான பகுதியை வந்து நமக்கு பார்க்கக்கூடியதாக இருக்குது. கிட்டத்தட்ட 12 to 12.5 கிலோமீட்டர் தான் மரியானா ட்ரெஞ்ச்குள்ளேயே நமக்கு போகலாம். அதுதான் உலகத்தோட ரொம்பவுமே ஆழமான பகுதி அப்படின்னு சொல்லப்படுது. ஆனால் அதுக்குள்ளேயுமே கூட கோர் இருக்கலை. இது வரைக்குமே கண்டுபிடிச்ச இடங்களில் பார்த்துக்கிட்டோம்னா கோர் அப்படிங்கிற ஒரு விஷயத்த யாருனாலையும் கண்டுபிடிக்கப்படலை. பட் அதுக்கப்புறமா சயின்டிஸ்ட் மூலியமாக, விஞ்ஞானிகள் மூலியமாக கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு விஷயம் தான் கோர், கரு அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் வந்து கிட்டத்தட்ட நம்ம இருக்கிற இடத்துல இருந்து 1000 to 1500 கிலோமீட்டர்ஸ் உள்ள போனாதான் கண்டுபிடிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சிருந்துருக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது மேண்டல் அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் இருக்கு இல்லையா, மேலே இருக்கிற அந்த ஒரு மேண்டல் இருக்குது தெரியுமா, அது கிட்டத்தட்ட 12 கிலோமீட்டர் ஆழம் இருக்குன்னா இந்த ஒரு மரியானா ட்ரெஞ்சுக்குள்ள அந்த ஒரு மேண்டல் வந்து அஃப்கோர்ஸ் மூவ் ஆகும்போது இந்த மாதிரி முன்னாடியே மூவ் ஆகும்போது பல நாடுகளையுமே கூட சேர்த்து கொண்டு போயிருந்திருக்கலாம். ஒரு வேகமான காலகட்டங்களில் கொண்டு போயிருக்குமா அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா கிடையாது. மெல்ல சில பல நாடுகள் வந்து மூவ் ஆகி இன்னொரு இடத்துக்கு போய் இடித்து அந்த ஒரு இடத்துல மலைகள் உண்டாக்கியிருக்கலாம். சரி, ஓகே, ஒரே இடத்துல இருந்த நாடு எப்படி மூவ் ஆனிச்சு, எப்படி இந்த ஒரு அதிர்வு ஏற்பட்டு அவன் வந்து அப்படியே மூவ் ஆக ஆரம்பித்தான், எப்படி அந்த ஒரு இடம் நகர ஆரம்பிச்சிச்சு அப்படின்றது தான் பெரிய கேள்வியாக இருக்குது. ஸோ அந்த ஒரு கேள்விக்கு பதிலாக தான் பல ரிசர்ச்சஸ் நடந்திருந்திருக்கு. இப்போ வரைக்குமே கடல்லையாக இருக்கட்டும், நாடுகள்லையாக இருக்கட்டும், பல ரிசர்ச்சஸ் நடந்துக்கிட்டே தான் இருக்கும். அதுக்காக ஒரு ஷிப்பு அங்கே இங்கேயும் சுற்றிக்கிட்டே தான் இருக்கும். பல நாடுகள்லேருந்து ஒரு ஷிப் அனுப்பப்பட்டுக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த ஒரு ஷிப் மூலியமாக கண்டுபிடிக்கப்பட்ட சில பல விஷயங்கள் மூலியமாக தான் இது எப்படி நடந்திருக்கும் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ அப்படி பல நாடுகள் மூலியமாக ரிசர்ச் செய்யப்படுற அந்த ஒரு ஷிப்பில் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு இடம் தான் இந்தியன் ஓஷியனோட, அதாவது இப்போ இருக்கிற இந்தியா ஆசியாவோட இடையில, அதாவது ஒரு நடுவில் வந்து ஒரு ரிட்ஜை கண்டுபிடிக்கிறாங்க. ரிட்ஜ் அப்படின்னு சொல்லப்படுறது ஒரு பெரிய அதிர்வை கண்டுபிடிக்கிறாங்க. அந்த ஒரு அதிர்வுக்குள்ளே போயிட்டு இவங்க ரிசர்ச் பண்ணும்போது கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு விஷயம் தான்
இந்த ஒரு இடத்துல இப்போவுமே கூட நகர்வுகள் இருக்குது. இந்த ஒரு இடம் வந்து நகர்ந்துக்கிட்டு தான் இருக்குது. இதுக்குள்ளே இன்னும் ஆழமாக இந்த ஒரு ரிட்ஜ் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஆழமான ஒரு குழியே இருந்திருக்கு இந்த ஒரு இடத்துல, ஒரு பெரிய ஒரு பள்ளமே இருந்திருக்கு இந்த ஒரு இடத்துல அப்படின்னு கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த ஒரு பள்ளம் எப்படி ஏற்பட்டிருக்கலாம் அப்படிங்கிறது தான் பெரிய கேள்வி. ஸோ இப்படி இருக்கும்போது 1000, அதாவது 5000 10,000 வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு எரிக்கல் வந்து இந்த ஒரு இடத்துல விழுந்திருக்கலாம். ஸோ இந்த ஒரு எரிக்கல் விழுந்ததுக்கு அப்புறமா தான் பேன்ஜியா அப்படின்னு சொல்லப்படுற இந்த ஊர்கள், இந்த நாடுகள் எல்லாமே வந்து ஒன்றா சேரப்பட்ட நாடான இந்த நாடுகள் எல்லாமே வந்து பிரிஞ்சு போயிருந்திருக்கலாம். அந்த ஒரு எரிக்கலோட அதிர்வுகள் மூலியமாக தான் பிரிஞ்சு போயிருக்கலாம். இதை இன்னும் பெஸ்ட்டாக எப்படி விஞ்ஞானிகள் ப்ரூவ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, பிரிஞ்சு போனதுக்கு அப்புறமா அதிர்வுகள்னால தான் இந்த மலைகள் ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. ஸோ அந்த ஒரு இடத்துல இப்போ வரைக்குமே ஹிமாலயாஸ்லையுமே கூட, இமயமலையிலையுமே கூட இப்போ வரைக்குமே மினி ஃபாசில்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற மினியேச்சர் ஃபாசில்ஸ் கிடச்சிருந்துருக்கு. அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சிப்பி, சங்கு அதெல்லாம் கூட இமயமலையோட மேலே கிடச்சிருந்துருக்கு. கடலில் வாழ்கிற உயிரினங்களான சங்கு, சிப்பிலாம் இமயமலையோட மேலே எப்படி கிடச்சிச்சு, இதுதான் பெரிய கேள்விக்குறியாக இருந்திருக்கு. ஸோ இமயமலை மேலே போயிட்டு அது வாழுதுன்னா கண்டிப்பாக கடல்ல இருந்து இன்னொரு பகுதி வந்து மோதி தான் இந்த ஒரு மலை ஏற்பட்டிருக்கணும். இந்த ஒரு மலை ஏற்படும் போது கடலுக்குள்ளே இருந்த சில பல உயிரினங்கள் இந்த மலைக்கு மேலே வந்திருக்கணும், சின்ன சின்ன உயிரினங்கள். அப்படி வந்த காரணத்தினால தான் அதோட ஃபாசில்ஸ், அதோட சின்ன சின்ன எலும்புக்கூடுகள், புராண கதைகள் இருக்கிற மாதிரி சின்ன சின்ன சிப்பிகள் வந்து அந்த ஒரு இடத்துல இருந்திருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த விஞ்ஞானிகள் இந்த ஒரு விஷயத்து மூலியமாக கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. ஸோ அந்த ஒரு எரிக்கல்னால ஏற்பட்ட அந்த ஒரு அதிர்வுனால சின்ன சின்னதாக கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ஒரு கடல் பகுதியில் இந்த ஒவ்வொரு நாடுமே மூவ் ஆக ஆரம்பிச்சிருந்திருக்கு. மூவ் ஆனதுனால தான் ஒவ்வொரு இடத்துலையுமே போயிட்டு இடிப்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் இது வரைக்குமே விஞ்ஞானிகள் கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. இது மூலியமாக தான் அந்த ஒரு லமோர் அப்படின்னு சொல்லப்படுற குரங்கு உயிரினம் சவுத் ஆப்பிரிக்காவில் இருந்து இந்தியா வரைக்குமே ஒன்றா இருந்திருக்கணும். அதுக்கப்புறமா அந்த ஒரு அதிர்வு ஏற்பட்டதுக்கப்புறம் இந்தியா பிரியும் போது ஒரு 3 விதமான லமோர் உயிரினங்கள் மட்டும் இந்தியாவிலேருந்து போயிருந்திருக்கணும் அப்படிங்கிறது தான் ஆக்சுவலான ப்ரூஃப், ஆக்சுவலான கண்டுபிடிப்பு அப்படின்னே சொல்லப்படுது. ஸோ அப்போது லெமோரியா இல்லையா, குமரிகண்டம் இல்லையா, குமரி நாடு இல்லையா அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்களா இருக்கும். ஆக்சுவலாக ஆதாரங்கள் கிடையாது அப்படிங்கிறது தான் உண்மை. சரி, ஓகே ப்ரோ, அப்படி இது எதுவுமே இல்லைன்னா குமரிகண்டம், குமரி நாடுலாம் எந்த ஒரு பகுதியில் இருக்கும் அப்படிங்கிறத கேட்டுக்கிட்டிங்கன்னா, அதுக்கு இதுவரைக்குமே ஆதாரங்கள் கிடைக்கல அப்படிங்கிறது தான் உண்மை. எப்படி இந்த ஒரு லெமோரியா என்னதான் 1800களில் இருந்துமே பேசப்பட்டு வந்திருந்தாலும் எண்ட் ஆஃப் த டே இது ஒரு கான்டினென்டல் ட்ரிஃப்ட் மூலியமாக அந்த ஒரு நாடுகள் எல்லாமே பிரிஞ்சு போனனால தான் இந்த உயிரினங்கள் பிரிஞ்சிருக்கு அப்படிங்கிறது தான் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு இல்லையா. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த ஒரு கான்டினென்ட்டுக்கும், அதாவது இந்த ஒரு மறைக்கப்பட்ட கான்டினென்ட் இருக்கு இல்லையா, கடல் மூலியமாக மூடப்பட்ட கான்டினென்ட் இருக்கு இல்லையா, அதுவுமே கூட ஃபேக்கு தான், அது வந்து இருக்க வாய்ப்பில்லை அப்படிங்கிறத இந்த ஒரு விஞ்ஞானிகள் கன்ஃபார்ம் செய்கிறாங்க. பட் இப்போ வரைக்குமே நம்மளோட இலங்கை எடுத்துக்கிட்டாலும் சரி, இந்தியாவை எடுத்துக்கிட்டாலும் சரி, இந்த ஒரு நாட்டை சூழ்ந்து உள்ளே இருக்கிற சில பல சிட்டிஸ், சில பல ஊர்கள் வந்து கடல் மூலியமாக இப்போ மூடப்பட்டிருக்கு அப்படிங்கிறது தான் உண்மை. ஏன்னா கடல் இப்போ நாட்டுக்குள்ளே வர ஆரம்பிக்குது, நாடுக்குள்ளே வர ஆரம்பிக்குது. இப்போ இலங்கை எடுத்துக்கிட்டாலும் சரி, நாங்கள் எப்போ போனாலுமே கடல்கள் பார்க்கக்கூடியதாக இருக்குது தெரியுமா. அந்த கடல்கள் முன்னாடி வரும்போது, அந்த ஒரு கடல் உள்ளே வரும்போது அந்த ஒரு நாடு அப்படி இல்லைன்னா அந்த ஒரு ஊர் மறைக்கப்படும். எதனால் ப்ரோ நாடு ஊருன்னு ஒன்றா சேர்த்து சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா, குமரி கண்டம்குள்ளே இத்தனை நாடுகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி பல பேச்சுவார்த்தைகள் இருக்கு இல்லையா. ஸோ அவங்க நாடு அப்படின்னு மென்ஷன் பண்ணுறது ஊர்களை தான். ஏன்னா புராண காலங்களில் ஊர்களையுமே கூட நாடுகள் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருந்துருக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இப்போவுமே கூட இந்தியாவாக இருக்கட்டும், இலங்கையாக இருக்கட்டும், இன்னும் பல நாடுகளில் சில பல ஊர்கள் நீர் மூலியமாக மூடப்பட்டிருக்கு, கடல் மூலியமாக மூடப்பட்டிருக்கு. காரணம், கடல் உள்ள வர ஆரம்பிக்குது அந்த ஒரு அதிர்வுகள்னால. ஸோ சுனாமி எப்படி ஏற்படுது அப்படிங்கிற ஒரு ஆக்சுவலான காரணம் உங்களுக்கு தெரியும் இல்லையா. அந்த ஒரு காரணத்தினால தான் இப்போ வரைக்குமே உலகத்தில் சில பல இடங்கள் கடல்னால மூடப்பட்டிருக்கு இப்போ. ஆனால் சில பல இடங்கள் மூடப்பட்டிருக்குன்னு சொன்னேன் இல்லையா இதுக்கு முன்னாடியே, அந்த இடங்களுமே கூட உங்களுக்கு மேப்லையோ அப்படின்னா சேட்டலைட்லேயோ பார்க்கக்கூடியதாக இருக்கும். பட் இந்த ஒரு குமரி கண்டமாக இருக்கட்டும், இந்த ஒரு லமோர் தீவாக இருக்கட்டும், இது ரெண்டுமே மேப்லையுமே கூட பார்க்க முடியலை. ஸோ அதனால் இந்த அளவுக்கு பெரிய ஒரு தீவு மூடப்படலை. பட் சின்ன சின்ன இடங்கள் கடல் மூலியமாக மூடப்பட்டிருக்கு அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ இதுதான் இன்னைக்கான தகவல். இந்த பரந்த உலகத்தில் நம்ம என்னதான் பல விஷயங்களை நம்பினாலும் சில விஷயங்கள் வந்து நம்மளோட கண்ணு முன்னாடி இருக்கா இல்லையா அப்படின்னு பல சந்தேகங்களோட தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். ஸோ அப்படி இருக்கும்போது உலகம் அப்படிங்கிறது உருண்டையா தட்டையா, அப்படி இல்லைன்னா பல இடங்களில் இடிஞ்சு உடஞ்சி ஓடிக்கிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி பல கேள்விகள் மக்கள் மத்தியில் இருக்குது. அப்படி இருக்கும்போது இந்த உலகத்தில் பல நாடுகள் இருந்தாலும் பல தீவுகள் இன்னும் கடலுக்குள்ளே மூழ்கி இருக்கு. உதாரணத்துக்கு குமரி கண்டம் அப்படின்னு சொல்லப்படுற தமிழ் இலக்கியங்கள்ல ரொம்பவுமே பிரபலமான ஒரு இடமான அந்த ஒரு குமரி கண்டமுமே கூட கடலுக்குள்ளே தான் இருக்குது அப்படின்னு பல நம்பிக்கைகள் இருக்குது. இந்த நம்பிக்கையெல்லாம் உண்மையா இருக்குமா?
அப்படி இருந்துச்சுன்னா அதுக்கு பின்னாடி இருக்கிற அந்த ஒரு விஞ்ஞானமோ அந்த ஒரு இடமோ என்ன அப்படின்னு பல கேள்விகள் உங்களுக்கு மத்தியிலையுமே இருக்கும். ஸோ அந்த ஒரு கேள்விக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளியாக இந்த ஒரு வாரம் எபிசோடு இருக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கு. தொடர்ந்து பேசலாம்.